மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் கொடுத்துள்ள விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகளின்படி 9 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளும் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் சேர்ந்து கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் அவர்கள் விண்ணப்பம் அனுப்பியிருந்தார். இதுவரை கட்சி பதிவு செய்யப்படவில்லை. கொடுத்துள்ள விண்ணப்ப படிவத்திலுள்ள 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களில் 70% மேல் கட்சியை விட்டு எண்ணுடன் வெளியேறிவிட்டார்கள். விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 4 பேர் மட்டுமே உள்ளார்கள். ஆகவே கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகளுக்கு மாறாக குறைந்த அளவு உறுப்பினர்கள் உள்ள காரணத்தினால் ராமதாஸ் கட்சியை பதிவு செய்ய கொடுத்துள்ள விண்ணப்பம் முழுமை பெறாத நிலையில் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளேன். அதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகிய நான் தங்களின் மேலான கவனத்திற்காக இந்த கடிதத்தை அனுப்புகின்றேன். புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசியல் கட்சி ஒன்றை 2023ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. கட்சியில் 9 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகள் பட்டியல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியன்று புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த பட்டியலில் ராமதாஸ் தலைவராகவும் RL வெங்கட்ராமன் ஆகிய நான் சேர்மன் ஆகவும், துணைத் தலைவராக ரவி, பொருளாளராக செல்வகுமாரி, பொது செயலாளராக ராஜன், செயலாளராக பரந்தாமன், இணை செயலாளராக பெருமாள், துணை செயலாளராக தமிழ்ச்செல்வியும், உதவி செயலாளராக ஆண்டாள் அவர்களும் நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றனர். மாநில நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றுள்ள 9 பேருடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து உறுப்பினர்களின் ஆஃபிடவிடன் உடன் கட்சியை பதிவு செய்ய வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கட்சியின் தலைவராக செயல்படும் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினாலும் நேரடியாக டெல்லி சென்று கட்சியை பதிவதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற காரணத்தினாலும் மேலும் கட்சியை பதிவு செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் தனக்கே அதிகாரம் இல்லாத நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள் என்று அறிவித்துள்ளார். இது தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறி செயலாகும். ஆகவே நாங்கள் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டோம். மேலும் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 3 பேர் தலைவர் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் 1 வருடத்திற்கு மேல் கட்சி பணிகளில் ஈடுபட விருப்பமில்லாமல் வெளியேறிவிட்டார்கள். தற்போது சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகிய நானும் உதவி செயலாளர் ஆண்டாள் அவர்களும் ராஜினாமா செய்துவிட்டோம். கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களில் 70% பேர் எண்ணுடன் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். தற்போது தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்த பட்டியலில் மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 4 பேரும் உறுப்பினர்களில் 30% பேர் மட்டுமே உள்ளனர். இதனை தாங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டு தாங்கள் மக்கள் முன்னேற்ற கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக தற்போது தலைவராக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்கள் கொடுத்த விண்ணப்ப படிவத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார்.